திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நேரடி இலவச தரிசனத்திற்காக வந்த பக்தர்கள் 24 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். 24 மணி நேரம் பக்தர்கள் காத்திருப்பதற்கான காரணம் என்ன? பக்தர்களுக்கான என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கோடை விடுமுறை மற்றும் இறுதி வார விடுமுறை காரணமாகவும் நாளை மீண்டும் கோடை விடுமுறை முடிந்து நாளை ஆந்திர மாநிலங்களில் பள்ளி திறக்க உள்ள நிலையில் இன்று முதல் கடந்த 2 தினங்களாகவே கூட்டமானது அதிகரித்து வருகிறது. இதனால் அதாவது இலவச டோக்கன்கள் பெறாமல் நேரடியாக திருமலைக்கு வரும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதில் அவர்களுக்கு 24 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு இலவச உணவுகள், பால் மற்றும் குடிநீர் வசதிகளும் கழிவறை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு வந்துள்ளது. மேலும் இலவச டோக்கன்கள் பெற்ற பக்தர்கள் 5 முதல் 7 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். இதற்கிடையில் 300 ரூபாய் சிறப்பு தரிசனத்திற்காக முன்பதிவு செய்து கொண்ட பக்தர்கள் 3 முதல் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். நேற்று ஒரே நாளில் 88,527 பேர் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களை ஒழுங்குபடுத்த தேவஸ்தான ஊழியர்கள் கட்டுப்படுத்தி அந்த வரிசையில் அமைதியாக காத்திருக்குமாறும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சரவணன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.